வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம். இது எல்லா வகையான சாதத்துக்கும் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ சேனக்கிழங்கை நீள வாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை குக்கரில் போட்டுடலாம். இதில் 2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 5 வரமிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 டீஸ்பூன் கசகசா, 2 டீஸ்பூன் சோம்பு, 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சி, 7-8 சின்ன வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை, 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ திறந்துடலாம். இந்த சேனக்கிழங்கு இந்த அளவுக்கு தான் வெந்திருக்கணும். இப்போ இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு போட்டுக்கலாம். இந்த சேனக்கிழங்குல நம்ம அரைச்ச மசாலாவை போட்டு கலந்து விட்டுடலாம். சேனக்கிழங்குல மசாலா நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விடணும். மசாலா கலந்து விட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுடலாம். 15 நிமிஷத்துக்கு பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவை, இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இப்போ இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருக்கேன். வானலியில் ஊற்றிருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி அளவாக போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 30-40 செகண்ட் வெந்த பிறகு இதை திருப்பி போடணும். இந்த மாதிரி ஒரு 2-3 தரம் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி திருப்பி விடணும். ஒரு 5 நிமிஷம் அதிகப்படியான தீயிலேயே ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி நல்லா செவக்கிற அளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயில் கொஞ்சமாக கறிவேப்பிலையை ஃப்ரை பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சுருக்கிற இந்த கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு வறுவலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.